இப்போ gonadotropic hormones பத்தி பார்க்கலாம். Gonadotropic hormones ஒரு short form பாத்தீங்கன்னா GTH. The gonadotropic hormones are follicle stimulating hormone and luteinizing hormone which are essential for the normal development of gonads. அதாவது இது ரெண்டு வகையான ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்னு பாத்தீங்கன்னா follicle stimulating hormone, இன்னொன்னு பாத்தீங்கன்னா luteinizing hormone. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா gonads ஓட நார்மல் டெவலப்மென்ட்க்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. gonads அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா it's nothing but it's a reproductive organ. மேல்ல பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் வந்து கோனட்ஸா இருக்கு. அதே ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா ஓவரிஸ் வந்து என்னவா இருக்குன்னா கோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க இந்த டயகிராம்ல இது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேல் அண்ட் ஆல்சோ ஃபீமேல். இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்க டெஸ்டிஸ் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, மேல் கோனட். அதே போல இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு ஓவரி இருக்கும், பிராக்கெட்ல போட்டிருக்காங்க இட்ஸ் a ஃபீமேல் கோனட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டாபிக் குள்ள போலாம். ஸோ இந்த கோனட்ஸோட நார்மல் டெவலப்மெண்ட்க்கு இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ இதுல முதல் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். follicle stimulating hormone in male it stimulates the germinal epithelium test for formation of sperm. அதாவது டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஜெர்மினல் எபித்திலியம் செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அது ஸ்டிமுலேட் பண்றதுனால அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆண்கள்ல வந்து விந்தணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இன் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா இட் இனிஷியேட் த growth of ovarian follicles and development in ovary. அதாவது ஓவரியில பாத்தீங்கன்னா ஓவரியன் folliclesோட டெவலப்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுது. இந்த follicles அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ஒயிட் லிக்விட். அந்த லிக்விட் இது வந்து ஒரு fluid filled sac அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 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 லிக்விட் நிரம்பப்பட்ட ஒரு பை. அந்த பைக்குள்ள பாத்தீங்கன்னா எக் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கும். அந்த எக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கருமுட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா follicle அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த follicle செல்குள்ளதான் என்ன இருக்குன்னா கருமுட்டை இருக்கும் பெண்களுக்கு. ஸோ இதனோட ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த follicle stimulating hormone தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. நெக்ஸ்ட் luteinizing hormone பத்தி பார்க்கலாம். Luteinizing hormone in male it promotes the Leydig cells of the testis to secrete male sex hormone testosterone. அதாவது இது என்ன ப்ரோமோட் பண்ணுதுன்னா டெஸ்டிஸ்ல லேட்டிக் செல்ஸை வந்து ப்ரோமோட் பண்ணுது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது, மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆன டெஸ்டாஸ்டிரோனை செக்ரேட் பண்ணுது. இது வந்து மேலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோன். இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா மேல்ஸ்க்கு வந்து கரெக்டா 20 வயசுல இருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட கவுண்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு மேல போக 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 இதோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா லேட் மேரேஜ் தான். எல்லாமே ஒரு 30, 32, 34 வயசுக்கு மேலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் நடக்குது. அதனாலதான் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா சைல்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்ப கிரியேட் ஆகுது. அதனால இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற மேல் செக்ஸ் ஹார்மோனோட கவுண்டிங் வந்து கம்மியாகிறதும் இது ஒரு காரணமா இருக்கு. அதே போல இன் ஃபீமேல் இட் கேசஸ் ஓவலேஷன். ஓவலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல நமக்கு follicle செல்ஸ் வந்து ஒரு எக் வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டா மந்த்லி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம்ங்கிறது வந்து சைல்ட் பர்த்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனோட டெவலப்மெண்ட்க்கு இந்த ஓவலேஷன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோகஸ்டிரோன் இது ரெண்டையும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Next, prolactin is also called a lactogenic hormone. This hormone initiates development of mammary gland. Mammary glands during pregnancy and stimulates the production of milk after childbirth. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மில்க் செக்ரேஷன் ஹார்மோன்ஸ். லாக்டோ அப்படின்னாவே என்னன்னா மில்க் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி போஸ்டீரியர் லோப் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி. அதாவது போஸ்டீரியர் லோபால செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் என்னென்னு பாத்தீங்கன்னா the hormone secreted by the posterior pituitary or vasopressin or antidiuretic hormone or oxytocin அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன்.
இதுல first one vasopressin or antidiuretic hormone in kidney tubulates. It increases the reabsorption of water. It reduces loss of water through urine and hence the name antidiuretic hormone. In kidney ல பாத்தீங்கன்னா இது வாட்டரோட reabsorption வந்து increase பண்ணுது. எதுக்குன்னா reduce the loss of water through urine. urine வழியா water loss ஏற்படுறது வந்து இது reduce பண்றதுனால தான் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா antidiuretic hormone அப்படிங்கிற நேம் வந்து இருக்கு. ஸோ அதாவது நம்ம பாடியில பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சோடியம் குளோரைட், அதே போல கார்பன் டை ஆக்சைடு. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சரியா டிசால்வ் ஆகாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த வாசோப்ரெசன் ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்போ அந்த டிசால்வ் ஆகாத பார்ட்டிகல்ஸ் வந்து பிளட்ல வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படும், அதே போல பிளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து என்ன பண்ணும்னா அந்த இன்க்ரீஸ் வந்து இந்த வாசோப்ரெசன் ADH அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன் கிட்னில வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வாட்டர் லாஸ் வந்து யூரின்ல ரெடியூஸ் ஆகும். அதனாலதான் இது ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்மோன்ல வந்து டிஃபிஷியன்சி ஏற்பட்டா, அதாவது டிஃபிஷியன்சி ஆஃப் ADH reduce reabsorption of water and causes an increase in urine output. இதுல டிஃபிஷியன்சி ஏற்பட்டா ரீஅப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும், அதே போல வாட்டர் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன ஒரு டிசார்டர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிற ஒரு டிசார்டர் வந்து வருது. இது ஏன் டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசார்டர் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின்ங்கிற ஹார்மோனை வந்து அஃபெக்ட் பண்றதுனால தான் இது டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து it helps in contraction of smooth muscles of uterus at the time of childbirth and milk ejection from the mammary gland of childbirth. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சைல்ட் பர்த் போது யூட்ரஸ் ஓட மசில் கான்ட்ராக்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே போல ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் மில்க் எஜெக்ஷனுக்கும் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப